எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பன்னீர் வச்சு நான் நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். கிரேவிஸ், கரீஸ், பன்னீர் புலாவ், இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். இன்னைக்கு பன்னீர் வச்சு இன்னொரு அருமையான டிஷ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பன்னீர் பக்கோடா. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 400 கிராம் ஃப்ரெஷ் பன்னீர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பன்னீரை நீல வாக்கில் 2 கட் பண்ணுறேன். அப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைஸும் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கோங்க. பன்னீரை ஃபுல்லாக கட் பண்ணதும் ஒரு பவுலில் போடுங்க. இப்போ இதில் மசாலா தடவி 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள் போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா நல்லா எல்லா பீசஸையும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். மைதா சேர்க்கும் போது பக்கோடாக்கு ஒரு நல்ல ஒரு கோட்டிங் கிடைக்கும். நெக்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஓமமை கையாலேயே இந்த மாதிரி லைட்டாக கசக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கசூரி மேத்தி போடுங்க. இதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள். கடைசியாக 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக ஆகாமல் இருக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நம்ம மாவை கையிலேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஆட் பண்ண பேக்கிங் பவுடர் ஆக்டிவ் ஆகும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம புதினா சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். புதினா சட்னி பண்ணுறதுக்கு மிக்சியில் 1 பவுல் ஃப்ரெஷ்ஷான புதினா போடுங்க. 1 பவுல் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, 2 சின்ன வெங்காயம் நறுக்கினது, 1 துண்டு இஞ்சி நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் நறுக்கினது, 2 டீஸ்பூன் வேர்க்கடலை போடுங்க. 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ஊற்றுறேன், 1 டீஸ்பூன் கருப்பு உப்பு போடுங்க, அதாவது பிளாக் சால்ட். எல்லாம் சேர்த்ததும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட பிளாக் சால்ட் இல்லைன்னா நீங்கள் சாதா உப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். புதினா சட்னி பார்க்குறதுக்கே நல்ல ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு தனியாக வச்சுருங்க. பக்கோடா பண்ணுறதுக்கு தேவையான மாவு இப்போ ரெடியாக இருக்குது. பன்னீரும் மசாலாலாம் நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பக்கோடா பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. பன்னீர் பீசஸை எடுத்து மாவில் டிப் பண்ணி நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பன்னீர் மாவில் கோட்டாயிருக்குன்னு. எண்ணெய் நல்லா சூடானதும் மெதுவாக எண்ணெயில் போடுங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாம் ஈவனாக பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வந்திருக்குன்னு. பன்னீர் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல சூடாக காரமாக புதினா சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி கொஞ்சம் கெச்சப்பும் வச்சு சர்வ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச டிப் இல்லைன்னா சட்னி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்னா இந்த மாதிரி பன்னீர் வச்சு நீங்கள் பக்கோடா செஞ்சு சர்வ் பண்ணலாம். பன்னீர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.